வணக்கம். நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விடுமுறை தினம். காலையிலேயே பஞ்சு போல் இட்லி அவிச்சாச்சு. பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறதுனால கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாட்டுக்கோழி. அதுக்கு வெங்காயம் தக்காளி வதக்கி ஒரு பக்கம் முட்டை அவிச்சு குழம்புக்கான ஏற்பாடுகள் நடக்குது. மிளகாப்பொடி எல்லாமே போட்டாச்சு. மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, வரமிளகாப்பொடி எல்லாம் சேர்த்தாச்சு. பாதி கறி மதியம் பிரியாணிக்கு, மீதி கறி இப்போ குழம்புக்கு. இந்த ஈரல், கல்லீரல் இதெல்லாம் சேர்த்து குழம்புக்கு ஆயிடுச்சு. எல்லாத்தையும் வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்து விட்டு இதை ஒரு பக்கம் கொதிக்க விட்டுட்டு தேங்காய், மிளகு, சீரகம் இதெல்லாம் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதையும் குழம்போடு சேர்த்தாச்சு. அதை அலசின தண்ணியும் இது கூட சேர்த்து குழம்பை நல்லா கலந்து கொதிக்க விட்டாச்சு. குழம்பு நல்லா கொதி வந்ததும் அவிச்ச முட்டையை குழம்போடு சேர்த்தாச்சு. யாருக்கெல்லாம் கறி குழம்பு அல்லது சாம்பார், காரக்குழம்பு எல்லாத்துலேயும் அவிச்ச முட்டை சேர்த்து அந்த குழம்பின் சுவையோடு அது ஊறின பின்னாடி சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கருத்து பெட்டியில் போடுங்க. குழம்பு நல்லா கொதித்ததும் ரம்பை இலை ஒரு துண்டு போட்டு அதையும் சேர்த்து கொதிக்க விட்டாச்சு. ஏன்னா நான் தாளிக்கும் போது அதை போட மறந்துட்டேன். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு. இப்போ கமன்னு நாட்டுக்கோழி குழம்பு, ஆவி பறக்க இட்லி. யாருக்கெல்லாம் இதை பார்த்ததுமே அடடா நம்மளுக்கும் இப்போ உடனே சாப்பிடணும் போல இருக்கே அப்படின்னு தோணுதோ அவங்கெல்லாம் மறக்காமல் கீழே கருத்து பெட்டியில் பதிவு போடுங்க. குழம்பை ஊற்றும் போதே இட்லி வாய்க்கு போயிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்க தோணுது. இட்லி பாருங்கள், நம்ம கேக்கெல்லாம் பிச்சு சாப்பிடுவோம்ல, பஞ்சு போல் ஸ்பாஞ்ச் கேக், அது மாதிரி இட்லி தானாக வருது பாருங்கள். நான் வெறும் அமுத்தி தான் கொடுக்குறேன், அதுக்கே இட்லி எவ்வளோ அழகாக உடஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த இட்லியோட ஒரு வாய் கறி, கொஞ்சம் குழம்பு இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டா இன்றைய காலை பொழுது விடிந்ததற்கான காரணம் நிறைவேறியதாக தோன்றும். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன விளையாட்டுக்கு. இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா? இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் நம்மளுடைய அலைவரிசையை பின்தொடர்றவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு முறை தொட்டு அழுத்திட்டு ஒரு விருப்பம் கொடுத்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்திடுங்கள். நன்றி.